அதிமுகவுடனான பங்காளி சண்டையை ஒதுக்கி வைத்துவிட்டு முழு மனதுடன் என்டிஏ கூட்டணியில் இணைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அமமுக மாவட்ட செயலாளருடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதாக அறிவித்தார். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை என்று கூறிய டிடிவி தினகரன் அதிமுகவுடன் எங்களுக்கு இருப்பது பங்காளி சண்டைதான் என்று தெரிவித்தார். ஜெயலலிதாவின் ஆட்சி அமைக்க ஓரணியில் திரள்வோம் என்றும் அவர் கூறினார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு நல்லது ஒரு ஆட்சிக்கான தொடக்கத்தை நோக்கி அதில் நாங்களும் பங்கு பெறுவதற்காக மக்கள் விரும்புகிற ஒரு நல்லாட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான முயற்சிக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்பதற்காக எங்கள் ஆதரவை தெரிவிப்பதற்காக இப்பொழுது விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான். மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வருவதற்கு, மக்களாட்சி வருவதற்கு, நல்லாட்சி வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதைத் தொடர்ந்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு சென்ற டிடிவி தினகரன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்து பேசினார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பியூஷ் கோயல் ஊழல் திமுக அரசை அகற்ற உறுதியாக செயல்படுவோம் என்று கூறினார். மேலும் அனைத்து ஊழல்களையும் தமிழ்நாடு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய டிடிவி தினகரன் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்ற வகையில் அனைத்தையும் மறந்துவிட்டு முழு மனதுடன் வந்துள்ளேன் என்று கூறினார். என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்பீர்களா என்ற கேள்விக்கு டிடிவி தினகரன் மழுப்பலாக பதிலளித்தார். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று உங்களுக்கு தெரியும் என்று டிடிவி தினகரன் கூறும்போது எல் முருகன் தலையிட்டால் அவர் நழுவிச் சென்றார். என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டுக்கு யார் என்பது உங்களுக்கு தெரியும். எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரிந்து நீங்கள் எங்கள்கிட்ட கேட்பது நாங்க தமிழ்நாட்டு நலனிலையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனில் அக்கறையோட நாங்கள் விட்டு கொடுத்து எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, அதாவது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் முக்கியம் என்கிற ஒரே எண்ணத்தோடு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக நான் மீண்டும் முழு மனதோடு என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்றுள்ளார். திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை வீழ்த்திடவும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளியை வைத்திடவும், ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள மரியாதைக்குரிய டிடிவி தினகரனை அன்போடு வரவேற்று அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் ஒன்றை குறிக்கோளாக கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக குடும்ப ஆட்சியின் பிடியிலிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த அமமுகவை மனதார வரவேற்று வாழ்த்திய அதிமுகவின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமிக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக விடுதலை பதிவில் ஜெயலலிதாவின் நல்லாட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தமிழகத்தில் மீண்டும் அமைத்திட நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து களப்பணியாற்றுவோம் என்று அழைப்பு விடுத்துள்ளார்.